நடராஜர் கோயிலில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்த தீட்சிதர்கள் ஆட்சேபனை தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, என்ன ஆய்வு இது? எதனால் தீட்சிதர்கள் ஆட்சேபனை தெரிவிக்கிறார்கள்? அதாவது சிதம்பரம் நடராஜர் கோயில சட்டவிரோதமாக கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வழக்கின் அடிப்படையில சென்னை அமர்வு நீதிபதிகள் சிதம்பரம் நடராஜர் கோயில ஆய்வு மேற்கொண்டு சட்டவிரோதமாக கட்டுமான பணிகள் நடைபெற்றுள்ளதா என்பதை குறித்து ஆய்வு செய்வதற்காக உத்தரவிட்டிருந்தாங்க. இந்த நிலையில இன்று சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு கிழக்கு கோபுரம் மற்றும் தெற்கு கோபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சட்டவிரோதமாக தொழில் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அனுமதி பெறாமல் கட்டுமான பணிகள் மேற்கொண்டு வருவதாகவும் கடந்த மாதம் நடராஜர் தீட்சிதர் எம்.என். ராதாகிருஷ்ணன் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் உள்ளிட்டோர் தனித்தனியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தாங்க. இந்த வழக்கு நேற்று நீதியரசர்கள் மகாதேவன் மாதிகேசல் முன்னிலையில் ஆகிய அமர்வுக்கு முன் விசாரணைக்கு வந்திருந்தது. இந்த இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக வழக்கறிஞர் அருண்ராஜ் என்பது வாதிட்டிருந்தாரு. இந்நிலையில் சிதம்பரம் நடராஜர் கோயில் சட்டவிரோதமாக வருகிறதா என்பதை பற்றி ஆய்வு செய்வதற்கு இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தாங்க. இதனை அடுத்து 6 பேர் கொண்ட குழு இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைத்து விசாரணை செய்ய முடிவு செய்திருந்தாங்க. இதுல இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக 3 பேரும், தொல்லியல் துறை சார்பாக 3 பேரும் மொத்தம் 6 பேர் கொண்ட குழு இன்று விசாரணை மேற்கொண்டதுக்காக இன்னைக்கு வந்திருந்தாங்க. இந்த நிலையில் இதுக்கு முன்னதாக சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆய்வு குறித்து இந்த ஆய்வு குறித்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் சிதம்பரம் நடராஜர் கோயில் தீட்சிதர்கள் கடிதம் அளித்திருந்தாங்க. அதனை இன்று காலை அவங்க பெற்றுக்கொண்டு தீட்சிதர்கள் ஆய்வு குறித்து தங்களிடம் முன்கூட்டியே எதுவும் தெரிவிக்கலை என்று திரும்பி ஆட்சேபனை தெரிவித்திருந்தாங்க. தங்கள் நிர்வாகத்தின் செயலாளர் ஊரில் இல்லாததாலும் தங்களால் இந்த ஆய்வுக்கு ஒத்துழைக்க முடியாது என்பது ஆட்சேபனை தெரிவித்திருந்தாங்க. அதனை திரும்பி பெற்றுக்கொண்ட இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் உயர் அதிகாரிகளிடம் ஆலோசனை செய்வதாக திரும்பி சென்றிருந்தாங்க. இந்நிலையில விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா.